எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பச்சரிசி மாவில் கோலம் எப்படி போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். அந்த கோலத்துக்கு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சு அதை பக்குவப்படுத்தி காய வச்சு வருஷம் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா வெயில் அடிக்கிறப்ப நம்ம செய்ய போகிற மெத்தடுக்கு ஒரு நாள் வெயிலில் வச்சோம்னாலே போதும், அரிசி மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சயும் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவு கோலத்துக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பச்சரிசி ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட ஊற வச்சுக்கலாம். இது இந்த அரிசி தான் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதே மாதிரி அளவுகள் கூட இவ்வளோதான் கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 4-5 தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வைங்க. அப்போ தான் நம்ம கோலம் போட்டோம்னா கூட கோலம் நல்லா வெள்ளையாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு செய்தோம்னா கூட ஒரு நாள்லேயே ரெடி ஆகிடுங்க. நல்லா வெயில் அடிச்சதுன்னா ஒரு நாள் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொங்கலுக்கு கூட அழகாக கோலம் போட்டுக்கலாம். கோலம் போட்டோம்னா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஆப்ப மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பொங்கலுக்கு ஒரு சிலர் பெயிண்ட்லலாம் கூட போடுவாங்க. அது கூட அழகாக இருக்கும். இருந்தாலும் நம்ம பச்சரிசி மாவில் போடுறது தான் விசேஷம். வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. இது பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம்லாம் எடுக்காதுங்க. காலையில் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் அரிசி எடுத்து ஊற வச்சிட்டோம்னா அது நடுப்புலேயே நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோ நேரம் தான். சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம் டக்குன்னு. இப்போ நான் இதை மாவு அரைச்சிட்டு காமிக்கிறேன். மாவு அரைச்சிட்டேன் பாருங்கள். தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கூட நெருடக்கூடாது. நல்லா மழை மழைன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கோலம் போட்டாலும் அந்த கோலம் அலையாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. கடையில் காடா துணின்னு சொல்லுவாங்க. நம்ம இட்லி எல்லாம் ஊற்றுறதுக்கு துணி வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி துணி. இல்லை நம்ம வீட்டில் பழைய வேஸ்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு எந்த துணினாலும் இருக்கலாம். ஆனால் கலர் பிடிக்காததாக இருக்கணும். அப்படி கலர் பிடிக்கிறதா இருந்ததுன்னா நம்ம போடுற அரிசி மாவோட அந்த கலரும் சேர்ந்து மாவோட கலர் மாறிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. இதுக்கு டைம்லாம் இல்லைங்க. நம்ம வேலை செய்துட்ருப்போம் கிச்சனில். அந்த டைமில் இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி விட்டுடுங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இல்லை நீங்கள் இதை இப்படியே கூட ஒரு தட்டில் நல்லா கொட்டி வெயிலில் காய வச்சிடலாம். அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்றதும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ தட்டு போட்டு மூடிட்டோமாங்க. இது இப்படியே விட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறதெல்லாம் நல்லா வடிஞ்சிடும். இப்போ மாவோட பதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ வடிஞ்சிருக்குன்னு. இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ தண்ணியோட நம்ம உருட்டி காய வச்சோம்னா வெயிலாக இருந்தாலுமே காயறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் செய்கிறது. இப்போ நம்ம சீடைக்கு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி லைட்டாக தட்டிட்டு காய வச்சோம்னா ஈஸியாக காஞ்சிடும். அதுக்காக நம்ம வீட்டில் சின்ன பசங்க ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா அழகாக செய்திருவாங்க. அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளும் வேலையை கொஞ்சம் பழக்கி விடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். இதை நான் வெயிலில் காய வைக்க போகிறேன். ஒரு 2 நாள் அந்த மாதிரி நீங்கள் நல்ல வெயிலில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு காய வச்சோம்னா நல்லா காஞ்சிடும். இப்போ நம்ம எப்படி இருக்குது சவுண்டு கவனிங்க. இந்த மாதிரி சவுண்டு கேட்குது. நல்லா காஞ்சிச்சுன்னா கலகலன்னு சவுண்டு கேட்கும். நல்லா காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சவுண்டு எப்படி இருக்குது. நல்லா காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இது நம்ம இப்படியே தண்ணி படாமல் வச்சோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி நம்ம அரிசி மாவு கோலம் போடணுன்றதுக்காக அரிசி ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணுன்றது இல்லை. நமக்கு கோலம் போடணும் அப்படின்னும்போது நமக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா தோசை மாவு மாதிரி நல்லா கரைஞ்சிரும். நிறைய ஸ்டோர் பண்ணணுன்னா கிரைண்டரில் அரைச்சி கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய வச்சதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொட்டி மூடி வச்சிட்டோம்னா தண்ணி படாமல் வச்சோம்னா நம்ம தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு ஒரு மெத்தடும் நான் உருட்டி வச்சு காய வச்சுருக்கேன். அது எந்த மெத்தட்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி தான் மாவு அரைச்ச மாவில் இந்த மாதிரியும் நான் கொஞ்சம் செய்திருக்கேன். இது நம்ம சீடை உருட்டும் பார்த்திங்களா, குட்டி குட்டி பாலாக பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஒன்று தாங்க. இது கொஞ்சம் காய லேட்டாகும். அது ஈஸியாக சீக்கிரமாக காஞ்சிடும். அதுக்காக தான் காஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி சவுண்டு வர வரைக்கும் நம்ம காய வைக்கணும். ஈரத்தோடு வச்சோம்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறம் கலரும் மாறிடும். கோலம் போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால நல்லா காய வச்சுட்டுடுங்க. இப்போ நம்ம கோலம் போட போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் பால்ஸ்களை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக காஞ்சிருக்குல்ல, அதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லாவே ஊறணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் எப்படி நல்லா தோசை மாவு மாதிரி வந்துடும். நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஓரளவு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் கோலம் போடும்போது நம்ம எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வழியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு கோலம் போட்டு பாருங்கள் இழை இழுக்க வருதான்னுட்டு அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் காடா துணி இருக்கும் பார்த்திங்களா, இல்லை ஏதாவது வேஷ்டி துணி
இந்த மாதிரி கலர் பிடிக்காத துணியாக எடுத்துக்கோங்க. இல்லைனா சின்ன ஸ்பாஞ்ச் இருக்கும் பாருங்கள், ட்ரெஸ்குள்ளெல்லாம் வச்சு வர ஸ்பாஞ்ச், அது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதில் கோலம் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி இப்படி கோலம் மாவில் இட்டு பாருங்கள், நல்லா அழகாக வரும். நம்ம துணியிலேருந்து விரலில் பட்டு கீழே கொட்டுறது பார்த்திங்களா, அதான் கோல இழைகளாக வரும். இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இப்போ படிக்கட்டில் எப்படி கோலம் போடுறதுன்ற ஒரு ஐடியாவுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுதான் டிசைனுன்னு கிடையாது, இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம பொங்கல்னால் எல்லா படிக்கட்லலாம் அழகாக கோலம் போடுவோம். நிறைய பேர் வீட்டில் பெயிண்டில் கோலம் போடுவாங்க நான் சொன்ன மாதிரி. ஆனால் மாக்கோலம் போடுறது ரொம்ப விசேஷம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் சும்மா உங்களுக்காக ஒரு ஐடியாவுக்கு போட்டு காமிக்கிறேன், பாருங்கள். கற்பனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் புள்ளி வச்சு கோலம் தெரியலன்னா நீங்கள் ரங்கோலியாக இருந்தால் அழகாக வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். உங்களுக்கு துணி வச்சு போட தெரியலனா பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்ஸில் கூட நீங்கள் போட்டுடலாம். தொட்டு தொட்டு இட்டிங்கன்னா அழகாக கோலமாக வரும். நான் எல்லா படிக்கட்லேயும் ஒரு 5 படிக்கட்டுக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா காயணுங்க. நான் கொஞ்சம் டைம் கொடுத்து காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே நான் கொஞ்சம் கோலம் போட்டு காட்டுறேன். நம்ம வீடுகள்லாம் நிறைய இடத்துல கோலம் போடுவோம் இல்லையா, பொங்கல்னால் வாசல் மட்டும் போடாமல் வீட்டுக்குள்ளேயே எல்லா பக்கமும் போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி புள்ளி வச்ச கோலமும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ சும்மா ரங்கோலி மாதிரி டிசைன் புள்ளி வச்சு போடுறேன். இதையே நீங்கள் பாருங்கள், உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கோலம் போடுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு அரிசி மாவில் மாக்கோலம் போடணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் வேலை நடுப்பில் அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி இந்த மாதிரி பக்குவமாக செய்து கோலம் போடணும்னா கொஞ்சம் சோம்பல் படுவோம். அதுவும் விசேஷ நாட்களில் கண்டிப்பாக செய்திருவோம். அது மாதிரி இல்லாமல் ஒரு ஆடி வெள்ளி இல்லை செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகை இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லேயும் மாக்கோலம் போடுறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் செய்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு 2 பால்ஸ் 3 பால்ஸ் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கோலம் போட்டுடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஒரு முறை செய்து பாருங்கள். எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு கோலம் போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மார்கழி மாதம் முதல் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் டெய்லி நான் ஷார்ட்ஸாக கோலங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கோலமே தெரியாது, சின்ன சின்ன கோலம் டெய்லி போடுங்க, நானும் கற்றுக்குறேன் அப்படின்ட்டு. நீங்கள் யாராவது இந்த மாதிரி கோலம் போடணும் கற்றுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டெய்லியே கோலம் போட்டு வீடியோ போடுறேன். படிக்கட்டில் போட்ட கோலம்லாம் நல்லா காஞ்சி வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது பாருங்கள். நான் விசேஷ நாட்கள்னு மட்டும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமையிலலாம் கூட இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் மாக்கோலம் போடுவேன், சின்னதாக போடுவேன். இப்போ பாருங்கள் நான் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் கூட அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பால் எடுத்து தண்ணியில் கரைச்சிங்கன்னா போதும், போட்டுடலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேஸ் ஸ்டவ் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சிட்டோம்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது மங்களகரமாக அழகாக இருக்கும். ஒரு வாரம் நீங்கள் போட்டு பாருங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் தொடர்ந்து செய்வீங்க. அப்போ நீங்கள் இந்த பொங்கலுக்கு என்னோடய மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் சஞ்சய் நானும் விலாக் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.